சொல்லிட்டு பாகுபாடு கிடையாது. கடவுளுக்கு முன்னாடி எல்லோரும் ஒண்ணுதான். இதை வெளிப்படுத்த தான் தேரோட்டத்தின் போது ராஜா இங்க தேரை சுத்தம் செய்யறாரு. வழக்கமா துப்புரவு பணி செய்யறவங்க சாமியை தொட்டு பூஜை செய்வாங்க. மன்னரின் சேவைக்கு பிறகு லட்சக்கணக்கான மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தேரோட்டம் தொடங்குகிறது. நாட்கள் பலவாக தேருக்கும் பூமிக்கும் பாலமிட்ட மரங்கள் அகன்றிட மண்ணில் உருள தயாராகின்றன தேரின் சக்கரங்கள். பிரத்யேகமாய் தருவிக்கப்பட்ட கயிறுகள் பிணைக்கப்படுகின்றன தேரின் சட்டங்களில். வடங்கள் தேரில் வந்து உட்கார அருகில் குவிகிறது பக்தர்கள் கூட்டம். கூட்டத்தின் மத்தியில் இருந்து பிறக்கிறது ஜெய் ஜெகநாதா கோஷம். விண்ணதிர எழும் கோஷங்களுக்கு நடுவே கைகூப்பியும் சரணாகதியை வெளிக்காட்ட கைகளை உயர்த்தியும் கண்களில் நீர் வழிய காத்திருக்கும் போது புறப்படுகின்றன தேர்கள். பாலபத்ரா தேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 4000 பேர் ஒரே நேரத்தில் சேர்ந்து இந்த பாலபத்ரா தேர் எடுக்கிறாங்க. இந்த தேர் மேலே பார்த்தீங்கன்னா அந்த தேர் மேலே மட்டும் ஒரு 1000 பேர் உட்காந்துருக்காங்க. அப்புறம் நினைச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய தேர். 4-5 கால்பந்து மைதானங்களை ஒன்று சேர்த்தது போன்ற குறுக்குளவை கொண்ட பறந்து விரிந்துள்ள படாதண்டா வீதியில் பல லட்சம் பக்தர்கள் கடலென குவிந்திருக்க ஊர்ந்து செல்லுகின்றன தேர்கள். ஆண்டு முழுவதும் காத்திருந்து பூரிக்கு வந்து தேரோட்ட காட்சியை கண்டது வைகுண்டத்துக்கே சென்றது போன்ற உணர்வு ஏற்பட்டதாக பூரி படைகிறார் இந்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஜோலி. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர்ல இருந்து வரோம். 3 நாளுக்கு முன்னாடியே இங்க வந்துட்டோம். இதுதான் நாங்க பூரிக்கு வர்றது முதல் முறை. தினமும் ஜெகநாதரை தரிசனம் செஞ்சுட்டு வரோம். அவரை தரிசிப்பதே ஒரு நல்ல அனுபவம். தேரை கிட்ட இருந்து பார்த்துட்டு வரணும். இது வைகுண்டத்தை நேரில் பார்த்தது மாதிரியே இருந்தது. தேரோட்டம் தொடங்கி பக்தர்கள் பரவசத்தில் மூழ்கி கிடக்க இவரை போன்ற சிலர் சில காரணங்களுக்காக கோவிலுக்குள் செல்ல முடியாத ஏமாற்றமும் ஏக்கமும் ஒரு சேர கொண்டு வீதியிலேயே ஜெகநாதரை நினைத்து நடனமாடுகின்றனர். But now I am staying in Vrindavan Dham. It's my favorite place, and I come to see Lord Jagannath. How is the festival? It's very nice festival. இங்கே வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வேறு மதத்தில் பிறந்தவனால எங்களுக்கு கோயிலுக்கு செல்ல அனுமதி இல்லை. நான் அவங்க கடைப்பிடிக்கும் விதிமுறைகளை மதிக்கிறேன். கடவுளை கோயிலுக்குள் போய் தான் கும்பிடணும்னு அவசியம் இல்லை. அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார், எங்கும் இருக்கார். உங்களிடத்துலையும் இருக்கார், தேர்லையும் இருக்கார், அவர் எங்கேயும் இருக்கார். அவரை எங்கேருந்து வேணால் கும்பிடலாம். என்னை போல் பல ஆயிரம் பேர் கோயிலுக்கு போக முடியாமல் வெளியிலிருந்து தரிசனம் பண்ணுறாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, என்னைக்காவது ஒரு நாள் கோயிலுக்கு செல்ல அனுமதி கிடைக்கும்னு காத்திருக்கோம். வேண்டுதல்களுக்காக மட்டுமல்ல, விபரீத காரணங்களுக்காகவும் பூரியை நாடும் பக்தர்களும் உள்ளனர். ராமேஸ்வரத்தை போன்று தீர்த்த தலமான பூரி காசியை போல முக்தி தலமும் கூட. ஜெகநாதர் அமர்ந்துள்ள தேரின் ஒவ்வொரு பாகமும் தெய்வம்சம் கொண்டது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. தேரில் விழுந்து உயிர் துறந்தால் வைகுண்ட வாசம் கிடைக்கும் என்ற எண்ணமும் உள்ளது சிலரிடம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னாக்கா வைகுண்ட ஏகாதசி போது ஒரு இது இருக்குல்லையா, நம்ம வந்து பெருமாளை பார்த்தா மோட்சம் கிடைக்கும்ட்டு. அதே மாதிரி இங்கே ரத யாத்திராவில் உங்களுக்கு இந்த ரதம் இழுக்கும்போது இந்த இடத்துல வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு வந்து நேரடியாக மோட்சம் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. பொதுவாக ஜனங்க பார்த்தீங்கன்னாக்கா வயசானவங்க ரொம்ப நிறைய இங்கே வருவாங்க. அதுக்கோசரமே இங்கே வந்து பெருமாள் காலடியில் விழுந்து தன்னுடைய உயிர் தியாகம் பண்ணணுன்றதுக்கோசரமே இங்கே வராங்க. தேரோடும் வீதியான படாதண்டாவில்
மண்ணே தெரியாமல் நிறைந்திருக்கிறது பக்தர்கள் கூட்டம். வடங்களை தொட்டு பிடிக்க நடக்கிறது போட்டா போட்டி. நேரம் செல்ல செல்ல அதிகரிக்கிறது கூட்டம். 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வந்திருப்பார்கள் என்பது காவல்துறையின் கருத்து. கட்டுக்கடங்காத கூட்டத்தை ஒழுங்குபடுத்த படாத பாடுபட்டது காவல்துறை. We are expecting about 10 lakh people in peak hours to be in Puri town. கூட்டத்தை கட்டுப்படுத்துறது அவ்வளவு எளிதான காரியம் இல்ல. இதுல பல பிரச்சனைகள் இருக்கு. மக்கள் பல லட்சம் பேர் கூடுவாங்க. தீவிரவாதிகள் நுழைந்து விடாமல் பாதுகாக்கணும். கவர்னர், முதல்வர் போன்ற முக்கிய பிரமுகர்கள் வருவாங்க. அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். தேரோட்டம் நடக்கிற 2 கிலோமீட்டர் தூரத்தையும் 10 பிரிவா பிரிச்சிருக்கோம். இவற்றை தனித்தனியா பாதுகாப்பு கொடுக்கிறோம். துணை ராணுவத்தினர், ஊர்காவல் படையினர் என எல்லோருமே சேர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கோம். தேரோட்டத்தை காண 10 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். லட்சக்கணக்கில் குவிந்துள்ள பக்தர்களை ஒழுங்குபடுத்திட நாடெங்கிலும் இருந்து வந்துள்ளனர் போலீசார். இவர்கள் மட்டுமல்ல, துணை ராணுவம், அதிரடிப்படை, ஊர்காவல் படை என்று நீள்கிறது காவல் படைகளின் பட்டியல். இந்த வருஷம் பூரி ஜெகநாத கோயில் திருவிழாவுக்கு கிட்டத்தட்ட 7-8 லட்சம் பேர் வந்திருப்பாங்க, மக்கள் வந்திருப்பாங்க. என் மக்கள் கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு 5000 ஒரிசா போலீஸ் டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஹோம் கார்ட்ஸ், பேராமிலிட்ரி ஃபோர்ஸும் இன்க்ளூடடு. அப்புறம் டிராஃபிக் கண்ட்ரோல், அப்புறம் ஆன்டி டெரரிஸ்ட் செக்யூரிட்டி எல்லாம் பண்ணியிருக்கோம். இதில் ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்கோம். ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து ரோப்ஸ் யூஸ் பண்ணி கார்டன் பண்ணியிருக்காங்க. இன்னர் கார்டன், அவுட்டர் கார்டன் பண்ணியிருக்காங்க. இந்த மக்கள் ஸ்டாம்பீட் பண்ண ஆகாமல் தடுக்கிறாங்க. கூட்டத்தை சமாளிக்க ஆயிரக்கணக்கில் காவல்துறை கூடி நிற்க, வெயிலின் தாக்கத்தில் பக்தர்கள் தவிக்காமல் தவிர்க்க, தண்ணீரை மழையாய் பொழியும் ஏற்பாடுகளுக்கு நடுவிலும் ஒருவர் உயிரிழந்த அசம்பாவிதமும் நிகழ்ந்தேறியது. பக்தர்கள் கரம் தொட்டு இழுத்து வரும் தேர்கள் உருண்டோடி சென்றடைவது 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஜெகநாதரின் சித்தியான மௌசிமா குடிகொண்டிருக்கும் குண்டிச்சா கோவிலுக்கு. 9 நாட்கள் இங்கு தங்கியிருந்து பக்தர்களே கடவுளை தொட்டு பூஜை செய்ய அனுமதிக்கப்படுகிறது. 9 நாட்கள் தேர் இங்கு நிற்பதால் இது நவயாத்திரை என்று சொல்லப்படுகிறது. ஊர் கூடி தேரெடுக்கும் உற்சவங்கள் சொல்லுவது ஒற்றுமையை. வேற்றுமைகளை வேறெடுக்கும் விழாக்களில் தலைவிழாவாய் நிற்கும் பூரியின் தேரோட்டத்திலும் இது கலந்தே கிடக்கிறது. நாடெங்கும் நடக்கும் தேரோட்டங்கள் 1000ஆய் இருந்தாலும் ஆயிரங்களை தாண்டி லட்சக்கணக்கில் பக்தர்கள் வருகிறார்கள் பூரிக்கு. வேதங்களை கடந்தும் பக்தர்களை நாடும் பரந்தாமனின் சமத்துவமே கூட்டம் குவிய காரணம் என்பது பக்தர்களின் ஒருமித்த கருத்து. அதே வேளையில் காத்திருக்கும் கூட்டத்தின் மத்தியில் கம்பீரமாய் வீற்றிருக்கின்றன உடைக்கப்படவிருக்கும் புதிய தேர்கள்.